அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், ஒரு கருப்பட்டியில் ஒரு புதுவிதமான ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் இதில் ஒரு 2 கட்டி ஒரு 2 கட்டி அளவு நம்ம ஒரு அரை கிலோ அளவு 400 கிராம் அளவு கருப்பட்டியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அதை அடுப்பில் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணால் அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, நம்ம பச்சரிசி கொஞ்சம் உளுந்தும் ஊற வச்சு அதை அரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் மொண்டு ஊற்றி எண்ணெயில் போட்டு அதை சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது மிக்சியிலே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு அதை நம்ம சின்னதாக புட்டு வச்சுருக்கேன். இந்த பாகு ரொம்ப பாகு இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பிசுப்பாக வந்தோடனே நம்ம இதை கொட்டி நம்ம கிளற வேண்டியதுதான். கொஞ்சம் திக்காக பாருங்கள், கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை, பிசுபிசுப்பு தன்மை வந்துச்சு. நம்ம இப்போ இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இதில் போட்டுருவோம். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பெரிய பீஸாக இருந்ததுன்னா நம்ம 2ஆக உடச்சி கூட போட்டுடலாம். எல்லாத்தையும் இதில் எடுத்து பெருசாக இருக்குது, அதனால் நம்ம சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கிளறி விடணும். அப்படியே கிளறி விட்டு இந்த கருப்பட்டி தண்ணியிலையே அப்படியே நைட்டு அப்படியே நம்ம வச்சுட்டோம்னாக்கா நல்லா ஊறி இருக்கும். அதுலேயே காலையில் நம்ம எடுத்து அதை அப்படியே தனியாக எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா அதில் ஊறி இருக்கும். நல்லா கருப்பட்டி உடம்புக்கு நல்லது, சுவையாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம நைட் ஃபுல்லாக விட்டோம்னா அதில் நல்லா ஊறி இருக்கும். அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா ஊறி இருக்கும். காலையில் நம்ம எடுத்து அதை சர்வ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.